ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. எல்லாம் ஃபுல்லாக வெளியே மழை பெஞ்சிகிட்ருக்கு. அதனால் வீடியோ எதுவுமே இன்றைக்கி வெளியே எங்கேயும் போகலை. ஏன் 2 மாதமாக வீடியோ வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிப்போச்சுங்க. ஆமாங்க, நம்ம எப்ஜெட்டில் தான் ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. ஸோ அது வண்டியை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அம்மா அந்த வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம், அந்த வண்டி ஓட்டவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வண்டியை ரெடி பண்ணி நானும் தம்பிக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் வண்டி சர்வீஸுக்கு போகணுங்காட்டி என் வண்டி கொடுத்துட்டேன். இப்போ அவன் தான் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறான். ஏன் 2 மாதமாக வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து நானும் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் எதுவும் முடியல. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆனதில் இந்த ஷோல்ட்ரு இருக்குது பாருங்க, ரைட் சைடு ஷோல்ட்ரு, அது ரொம்பவும் பெயினாக இருக்குது. இன்னும் பெயினாக தான் இருக்குது. அதுக்கு அவ்வளோவா பெருசாக ஒன்றும் ஆகலை. பைக்குக்கு தான் ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ஸோ பையனை எப்போ போல் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு போட்டு இன்றைக்கி வந்தாச்சுங்க. ஸ்கூலில் விட்டு போட்டு இன்றைக்கி மழைங்காட்டி லீவுன்னு தான் நினச்சேன். ஸ்கூல் இருந்தது, மழையும் பேஞ்சிருந்தது. அப்புறம் காலையில் கொண்டு போய் விட்டு போட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருந்துருக்க மாட்டான். நல்ல வேலை இன்றைக்கி அவனோட ரெயின் கோட் இருந்தங்காட்டி கொண்டு போய் விட்டு போட்டு வந்தாச்சுங்க. வேலை அவ்வளோ பெருசாக எங்கேயும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வீடியோ கொடுத்து 2 மாதம் பக்கம் ஆகிப்போச்சு. மழையும் பேஞ்சிட்ருக்குதுங்க. நம்மளை எப்படின்னா, இந்த வீடியோ கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டும் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. 2வது நமக்கு பைக் இல்லாத காரணத்தினால தான் மெயினாக வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அம்மா எப்போ போல் வேலைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பையனை ஏன்னா பையனுக்கு மெயினாக நான் இருந்தே ஆகணுங்க. ஏன்னா காலையிலுமே பொழுதோடமும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த 2 டைமில் அவனுக்கு கண்டிப்பாக நான் இருந்தாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஸ்கூல் ப்ரிப்பேர் பண்ணி விடணும், ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடணும். அப்புறம் எப்படி சொல்கிறதுன்னா, நான் இல்லாமல் அவன் தூங்கவும் மாட்டான், நான் சாப்பிடவும் மாட்டான். ஏன்னா இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு 6 வயசு கம்ப்ளீட் ஆக போகுது, 6 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால் அவன் இப்படி சேஞ்ச் ஆவான் அப்படின்னு நானும் எதிர்பார்க்க மாட்டேன். நம்ம அப்பா நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாரு, அந்த இது அவனை எதிர்பார்க்கவும் மாட்டான். அதனால் நானும் எந்த ஒரு பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டேங்க. இப்படி தாங்க லைஃப் போயிட்டுருக்கு. இந்த 2 மாதமாக கவலைகள் ஓவராகி போச்சு. அதனால் நானும் என்னமோ இப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நானும் எதுவும் பெருசாக கண்டுக்காமல் நானும் அப்படியே போயிட்டுருக்குறேன். ஸோ அம்மா இருந்துக்கிட்டு தான் சொன்னாங்க, ஏன் வீடியோ நிப்பாட்டின, 2 மாதம் தொடர்ந்து போட்டேன், 2 மாதம் ஏன் வீடியோ நிப்பாட்டின, வீடியோ போடு. நமக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஒரு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போனோம்னா, அந்த இதில் மட்டும்தான் நம்ம கவனத்தை மெயினாக செலவிடணும். மற்ற இதில் எல்லா கஷ்டமும் வரத்தான் செய்யும். அதுக்காக நம்ம கொண்டு போகிற கவனத்தை கரெக்டான பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே. நமக்கு இவ்வளோ எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் நானும் சரின்ட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்குறேங்க. இனிமேல் நம்ம சேனலில் இன்னொரு பர்சனும் கூட வர போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மை பாய் தான். ஏன்னா சண்டேயெல்லாம் அவனுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸ்கூல் லீவில் வெளியே கூட்டிகிட்டு போவேன். அந்த வீடியோலாம் எடுத்துருக்கிறேன். ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண மாட்டேன். இனிமேல் நீ எடுக்கிற வீடியோ கம்பல்சரி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா காட்டுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவனோட இன்ஸ்பிரேஷன் வேறு மாதிரி இருக்குங்க. அதனால தான் நானும் சரின்னு கம்முன்னு இருந்துகிட்ருக்குறேன்.
சரி, இன்னையிலிருந்து நம்ம தொடர்ந்து வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே ஷேர் பட்டன் அடித்து தெறிக்க விட்ருங்க. இனிமேல் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் எந்த கஷ்டத்துலையும் நான் கொடுக்குற வீடியோ வந்து நான் நிப்பாட்ட மாட்டேன். கண்டினியூவாக கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா வேலைக்கு வந்து அப்பா வண்டி எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த ஹெல்மெட்டுக்கும் இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து மற்றவங்க பார்வையில் தான் நம்மளோட இது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தன்னால் நான் நினச்சிட்டு இருந்தேன். இனிமேல் நான் நினைக்க மாட்டேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நான் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோடு நான் வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் நான் சொல்கிறேன் கைஸ். ஏன்னா பல கஷ்டங்கள்ங்கிறத விட எப்படின்னா பல ப்ரெஷர்ஸ் ஓவராகி போச்சு. ஏன்னா கேஸ் ஒரு பக்கம், அங்கே பாட்டி ஒரு பக்கம் இருக்காங்க, இங்கிட்டு வந்து அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க, தம்பி ஒரு பக்கம் இருக்கிறான். பையனையும் நான் பார்த்துக்கணும், அம்மாவையும் பார்த்துக்கணும், அங்கே தம்பியும் பார்த்துக்கணும். நிறையா சுச்சுவேஷன்ஸ் ஸோ நம்மளை சுற்றி வந்துருச்சுன்னு சொல்கிறத விட ஸோ நம்ம எல்லாம் பார்த்து தாங்கணும், வேறு வழி இல்லை. இதுக்காக எதையுமே நான் இனி இழக்கவும் மாட்டேன். இழந்தது முடிக்கும் போதும்னு நான் நினைக்கிறேன். சரி, இழந்தது வந்து ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா எப்படி சொல்ல, நம்மளை புரிஞ்சுக்காதவங்கக்கிட்ட நம்ம புரிய வைக்கணும் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ நிறையா பேர் நினைக்கிறாங்க, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்கான், இந்த வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ எனக்கு தோன்றதை நான் வந்து உங்கள்கிட்ட நான் வெளிப்படையாக சொல்ல வரேன், அவ்வளோதான். வெளிப்படையாக உங்கள் வீடியோ மூலியமாகவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். வேறு எந்த உள்நோக்கத்தோடவோ இல்லை ஒருத்தங்களை வந்து காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடவோ நான் அந்த வீடியோவை நான் பதிவிடல. அதே மாதிரி காயப்படுத்தவும் மாட்டேன். போகிறவங்க போய்க்கலாம், வர்றவங்க வந்துக்கலாம். காயப்படுத்துறதுனால காயப்படுத்திக்கலாம். ஏன்னா எல்லாமே தாங்கி தாங்கி பழக்கமாகி போச்சு, வேறு வழி இல்லை. ஏன்னா சண்டைக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியுது யார் யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க, யார் யார் என்னென்ன அதாவது எப்படி டிஃபென்ஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க, எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் மற்றவங்க பார்வையில் நம்ம கேரக்டர் வந்து நம்ம புரிய வைக்கணும்னு இல்லை, நம்ம கேரக்டர்னு நமக்கு தெரிஞ்சாவே போதும். நம்ம மேலே வந்து எப்படி போகணுங்கிறது வந்து லைஃபே டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையுமே. என் வாழ்க்கையை சூஸ் பண்ணுறதுக்கு என் பையன் இருக்கான், எனக்கு அது போதும். அதேமாரி அவனோட வாழ்க்கையை சூஸ் பண்ணுறதுக்கு நான்லாம் இல்லை. குழந்தைங்க வந்து நமக்கு பிறந்தவங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல, நமக்காகவே பிறக்கலைல்ல, அதே மாதிரி தாங்க லைஃபும். ஓகே கைஸ், இதோட நான் வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வர்றதை நான் எப்போவுமே கூட சொல்லிட்டு வர்றேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பாய், see you, டாடா கைஸ், தேங்க்யூ ஆல் டு